ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு வணக்கங்கள். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்காக பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரருளினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்த முயற்சி செய்கிறேன். அதாவது இந்த பிரார்த்தனை நேரத்திற்காக அநேக சாயி சொந்தங்கள் எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று உங்களுடைய கமெண்ட் பாக்ஸிலே போட்டிருந்தீர்கள். முதலாவதாக அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம், அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு நண்பர் தன்னுடைய தகப்பனார் உடல்நிலை சரியாக வேண்டும் என்றும், இன்னொரு நண்பர் தனக்காக குழந்தை பிறக்கவில்லை என்றும் வேண்டிக் கொண்டிருந்தார். அந்த வேண்டுதல் நிறைவேறுவதற்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். அதுபோல அநேக சாயி சொந்தங்கள் ஒவ்வொரு திசையிலிருந்தும் தங்களுடைய அனுபவங்களை, சாயிதாம் செய்த மிராக்கிள்களை, அவர் செய்த அற்புதங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும், அதாவது கோவிலுக்கு வருபவர்கள், சந்திப்பவர்கள், பேசிக்கொள்பவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய அனுபவங்களை சொல்லுகின்ற பொழுது, அப்படியா நடக்குமா, இது முடியுமா, இது நம்ப முடியுதா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இன்றைக்கி ஏதாவது ஒரு விஷயம் இருக்குதுன்னா உலகத்தில் அது பாபாவுடைய அற்புதமாகத்தான் இருக்கும். அந்த வகையில் பாருங்கள், இப்போ சித்தர்கள் சமாதி நம்ம பார்க்குறோம். சித்தர்கள், அநேக சித்தர்கள் இருக்கிறார்கள். அதாவது இந்தியா முழுவதும் சித்தர்கள் இருந்திருக்கிறார்கள், இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சமாதி அடைந்த உடனே, அந்த சமாதி ஆன பிறகு அந்த இடத்திற்கு நிறைய, அதாவது வைப்ரேஷன் சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத அனைவருமே நாமெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் ஒவ்வொருவருடைய சித்தருடைய சமாதியிலும், இப்போ பாம்பாட்டி சித்தர், கொங்கட சித்தர், இது மாதிரி நிறைய, இப்போ மூக்குப்படி சித்தர் இப்போ சமாதியாக இருக்கிறாரு. இப்போ பாருங்கள், அந்தந்த இடத்துல அவங்களுடைய சமாதியில் போய் பார்த்தோம்னா நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும், பக்தி அதிகமாகும், நம்முடைய மூளை அதனுடைய அந்த ஆக்டிவேஷன் நிறைய ஆகும். இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் பாபாவுடைய சமாதி மட்டும்தான் கண்டிப்பாக, மற்றவங்களாம் சமாதி இருக்கிறதுல தான் அந்த மாதிரி வைப்ரேஷன் இருக்கும். பாபாவுடைய பேரை சொன்னாலே அந்த இடத்துல வைப்ரேஷன் இருக்கும், பாபாவை நினச்சாலே அந்த இடத்துல வைப்ரேஷன் இருக்கும். அது மாதிரி நான் அநேக உபாசனைகளை செய்து கொண்டு வருவதனாலே என்னுடைய கனவிலே ஒரு நாள் வந்தார். ஆலயம் கட்டி முடித்தாகிவிட்டது. முடித்த பிறகு ஒரு நாள் திடீர்னு கனவில் வந்தது, பாபா வந்தார். அப்பா எனக்கு ஒரு சமாதி கட்டு அப்படின்னாரு. கோவில் தான் கட்டியிருக்கேன், சமாதி எங்கே கட்டுறது எனக்கு தெரியல, சிரடியில் தான் சமாதி இருக்குது, எங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் யோஜனை பண்ணுறேன். நீ போ, நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. நான் போனேன். அப்போ என்கிட்ட 10 பைசா கையில் இல்லை. கோவில் கட்டி முடிச்சிருந்த நேரம், கோவிலையே நான் என்னுடைய வீட்டை அடமானம் வச்சு தான் அந்த கோவிலை கட்டியிருந்தேன். என்னை அறிந்தவர்களுக்கு தெரியும், பணம் இல்லை அந்த நேரத்தில். பாபா சமாதி கட்ட சொன்னார். சமாதி ஒரிஜினலாக எப்படி கட்டுறதுன்னு நான் ஒரு டிசைன் வச்சுருந்தேன். ஆனாலும் கூட கோவிலுக்கு வந்தேன். வரும்பொழுதே நினச்சிட்டு வர்றேன், நம்மகிட்ட ஒரு ப்ளைவுட்டில் ஒரு டப்பா இருக்குது, ஒரு நீளமான பாக்ஸு. அதை எடுத்து நம்ம பாபாவுக்கு முன்னாடி வச்சு எந்த இடத்துல வச்சோம்னா நல்லா பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு யோஜனை பண்ணிவிட்டு நான் வர்றேன். பார்த்து அந்த டப்பாவை அளந்துக்கிட்டேன், அந்த பொட்டியை, ப்ளைவுட் பொட்டியை. அதுக்கு பிறகு பாபா கிட்ட போயிட்டு எங்கே வச்சா இது நல்லா இருக்கும், பாபாவுக்கும் அந்த சமாதியுடைய அந்த தூரத்துக்கும் எவ்வளோ தூரம் இருந்தால் நல்லா இருக்கும்னு யோஜனை பண்ணிக்கிட்டு டேப் வச்சு அளக்கிறேன். ஒரு 6 அடி, ஒரு 2 அடி அந்த மாதிரி ஒரு அனுமானப்படுத்திக்கிட்டு டேப் வச்சு அளக்கிறேன். கையில் வேறு பைசா இல்லை, நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. இது வேறு அளக்கிறோம். இந்த பொட்டியை கொண்டு முன்னாடி போட்டுட்டு அது மேலே ஷால் போட்டுட்டு இதுதான் சமாதின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு முடிவு பண்ணுவோம் அப்படின்னு யோஜனை பண்ணுறேன். ஏன்னா பைசா இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டேப் வச்சு அளந்துட்டு ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணிட்டேன், இந்த இடத்துல தான் நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பணம் வரும்பொழுது நல்ல உறுதியாக பர்மனெண்ட்டாக ஒரு சமாதி அங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு டேப் வச்சு அளந்தோடனே அந்த டேப்பை போய் மறுபடியும் அடிச்சுது. அந்த வேகத்தில் தொடர்ச்சியாக வரக்கூடிய நம்முடைய சாய் பக்தர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டார். அவர் பேர் ஸ்ரீனிவாசன் பேர். நான் நீங்கள் ஒரு சமாதி அமைக்கணும்னு சொல்லிட்டு பாபா உத்தரவு கொடுத்துருக்கிறாரு. அதனுடைய டிசைன்லாம் மனசில் வந்துருச்சு.
பண்ணுறதுக்கு உத்தரவு கொடுத்துருக்காரு. நான் வந்து இப்போதைக்கு ஒரு அட்டைப்பொட்டி எடுத்து அதில் போட போகிறேன். அட்டைப்பொட்டியில் ப்ளைவுட் பொட்டி எடுத்து நாங்கள் வச்சுட்டு அது மேலே ஷால் போல தான் இருக்கிறேன், கையில் பைசா இல்லை, அதனால் அப்படின்னாரு. அப்படி சொன்னேன். அவர் என்ன சொன்னார், அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமா, அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டார். சரிங்க, என்ன உங்களால் என்ன பண்ண முடியும், உங்களுடைய பட்ஜெட் சொல்லுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னார், பட்ஜெட் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்லைங்க, அந்த சமாதியை நான் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த பாக்கியத்தை மட்டும் கொடுங்க அப்படின்னாரு. நான் டிசைன் பண்ணி வச்சுருந்த அந்த இதை சொன்னேன் அவர்கிட்ட. அது வந்து சலவை கல்லில் பண்ணணும். அதுக்குள்ளே பாபாவுடைய பஞ்சலோக சிலையை வைக்கணும், பாபாவுடைய பஞ்சலோக சிலை வைக்கணும். அதில் பைபிள், குரான், பகவத்கீதை இந்த புனித நூல்கள் எல்லாம் வைக்கணும். அது வெல்வெட்டில் சுற்றி வைக்கணும். அது மட்டும் இல்லை, நம்முடைய பைபிள், நம்முடைய குரான், நம்முடைய பகவத்கீதை, நம்முடைய வேத புத்தகமான சச்சரித்திரத்தை அதில் வைக்கணும். அது மட்டும் இல்லாமல், அதாவது எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய பாபா அவருடைய சிலை, எல்லா தெய்வங்களுடைய யந்திரம் அதில் பதிக்கணும். அது மட்டுமல்ல, நவதானியம், நவரத்னம், அது மட்டுமல்ல, எல்லா பக்தருடைய கரங்களால் எழுதப்பட்ட ஜெய் சாய்ராம் மந்திரம் 1,00,000, ஹிந்தி, தமிழ், ஆங்கிலம், மலையாளம் இப்படிலாம் எழுதப்பட்ட ஜெய் சாய்ராம் மந்திரம் அதில் 1,00,000க்கு மேலே அதில் போட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இதெல்லாம் போட்டு நிரப்பப்படவில்லை. இது இப்போ நான் சொன்ன பொருள். அது மட்டும் இல்லாமல் இது நிரப்பப்படவில்லை இல்லையா, அது வந்து இதெல்லாம் போட்டுட்டு மீதி மண்ணை கொண்டு நிரப்பணுமா? ஐயோ, நம்முடைய பாபாவுடைய சமாதி புனிதமான சமாதி ஆயிடுச்சே, இதில் போயிட்டு சாதாரணமாக ரோட்டில் இருக்கிற மண்ணை கொண்டு இதில் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுறேன். அப்போ அவர் வந்து நமக்கு புத்தியில் சொல்கிறாரு, நம்முடைய இதயத்தில் உணர்த்துறாரு. இங்கே பார், நம்முடைய துணி இருக்கு இல்லையா, அந்த துணியில் இருக்கிற நிறைய உதி இருக்குது, இப்போ நிறையா கலெக்டாக இருக்குது, கிட்டத்தட்ட 4 மூட்டை உதி இருக்குது. அது என்ன பண்ண போகிறேன், கொண்டு வந்து போடுங்கிறார். அதை கொண்டு வந்து அதில் போட்டு நிரப்பணும். அது மட்டுமல்ல, சீரடியிலேருந்து வந்த 100 பாக்கெட் அந்த வாரத்தில் நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க பக்தர்கள், 100 பாக்கெட் அதையும் அதில் வந்து பதிச்சு இவ்வளவும் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்தனா, இதெல்லாம் வந்து பண்ண பிறகு அவர் வந்து பணத்தை வந்து நமக்கு கொடுத்தார். நம்ம அதை செஞ்சோம். நீங்களும் நானும் மட்டும் செஞ்சால் நல்லா இருக்காது. பொதுமக்கள் முன்னிலையில் வேத விற்பன்னகருடைய அந்த வேத மந்திரங்கள் முழங்க, சாய்நாதருடைய அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் முழங்க, அனைத்து பக்தருடைய கரங்களால் எழுதப்பட்ட அந்த ஜெய் சாய்ராம் மந்திரம் போடப்பட்டு அனைவரது முன்னிலையிலையும் ஒரு நல்ல மனிதர் வந்து இதை வந்து அது முன்னிலையில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணோம். யார் வருதுன்னு பார்த்தோம்னா, அந்த நிமிடம், அதே நிமிடம் வந்து நம்முடைய கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திற்கு பாண்டிச்சேரியினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் அவர் வந்து திரு வெங்கட்ராமன் வந்திருந்தாங்க. தொடர்ச்சியாக வர்றாங்க. அந்த நிமிடம் வந்தாங்க பாருங்கள், அதுதான் பெரிய விஷயம். அந்த நிமிடம் வந்தாங்க. அவர்கிட்ட நாங்கள் கேட்டோம், இது மாதிரி பண்ண போகிறோம், ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, பாபாவுடைய சமாதி பண்ண போகிறோம், நீங்கள் வந்து முன்னிலை படித்து பண்ணினா நல்லாயிருக்கும்னு யோசனை பண்ணோம். பேசினோம் அவங்கள்ட்ட. அவர் உடனே அதை விட பெரிய பாக்கியம் எனக்கு என்ன இருக்குது, நான் கண்டிப்பாக வர்றேன் அப்படின்னாரு. அவர் முன்னிலையில் அவரால் அந்த இது திறக்கப்பட்டு வேத விற்பனர்கள் வந்து மந்திர முழக்கங்கள் செய்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான சாய் பக்தரோட முன்னிலையில் அந்த சமாதி அன்றைக்கு திறக்கப்பட்டது. அந்த சமாதி அன்றைக்கு ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அதனுடைய மகிமை இன்றைக்கு எப்படின்னு சொன்னோம்னா, அதுக்கு பிறகு நான் வந்து ஒரு மாதம் கழித்து சீரடிக்கு போகிறேன். அந்த ட்ரிப்பில் என்னோட 15 பேர் இருந்தாங்க. போகும்போது நாங்கள் 15 பேருமே அடுத்த நாள் காலையில் எழுந்து காக்கட ஆரத்தி பார்க்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். எல்லாரும் பேசிக்கிறோம், போய் தூங்குகிறோம். ரூமில் இருந்து காலையில் எழுந்திருக்கும் போது அலாரம் வச்சுட்டாங்க எல்லாருமே. நான் அலாரம் வைக்காமே 3 மணிக்கெலாம் எழுந்திக்கிட்டேன். எழுந்து குளிச்சுட்டு எல்லாரும் எழுப்புறேன். யாருமே வரத்துக்கு தயாராக இல்லை. நான் மட்டும் போகிறேன், உள்ள கோயிலுக்குள்ளே போகிறேன். நான் நினச்சிட்டு போகிறேன், அப்பா நான் வந்து முதல்ல ஆளாக ஒன்று வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறேன். போய் உள்ளே போய் பார்த்தோம்னா எனக்கு முன்னாடி 1000 பேர் இருக்கிறாங்க. அப்பா நான் ஒன்று நினச்சிட்டு வந்தனே, என்ன 1000 பேர் பின்னாடி தள்ளிட்டே அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். அதிசயிக்கத்தக்க வகையில் எல்லாருமே எனக்கு வழி விடுறாங்க, போங்கன்றாங்க. என்னவோ தெரியாது, என்ன வந்து பாபாவுடைய பிள்ளை நினச்சாங்களோ என்னென்னு தெரியாது. நீங்கள் போங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. முன்னாடி வந்துட்டேன். நான் முன்னாடி வந்துட்டு அந்த 2 தூண் இருக்கும், சிறுடிக்கு போயிருக்கவங்களுக்கு தெரியும். முன்னாடி 2 தூண் இருக்கும். அந்த தூண் கிட்ட நான் நெருங்கிட்டேன்.
நெருங்கிட்டு அந்த நேரத்தில் காலையில் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி மேலே அந்த காக்கட ஆரத்தி போகும். அப்படியே தியானம் பண்ணுறேன். இத்தனை மக்கள் வர்றாங்களே நம்ம கோயிலுக்கு, நான் கட்டியிருக்கிற கோயிலுக்கு எத்தனை மக்கள் வர்றாங்க, அவங்களுடைய பிரார்த்தனை எல்லாம் வெற்றிகரமாக நிகழ வேண்டுமே, நீ என்ன செய்ய போகிற எனக்கு அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன். எனக்கு மனசில் அவர் உணர்த்துறாரு, நான் உன்னிடத்தில் இருக்கிறேன், உன்னுடைய சமாதியிலும் இருக்கிறேன், நீ கட்டி வைத்திருக்கிற அந்த கோவிலிலும் இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. என்னவோ தெரியலையே, திருப்பி நான் விழிச்சிட்டு பார்க்குறேன். தரிசனம் பண்ணிட்டு வெளியில் ஓடி வரேன். வந்து ரூமுக்கு வந்து செல்ஃபோன் எடுத்து உடனடியாக என்னோடய சகோதரருக்கு நான் தொடர்பு கொள்கிறேன். அப்போ மணி வந்து கரெக்டாக 5:45 மணிக்கு ஃபோன் அடிக்கிறேன். இந்த மாதிரி எனக்கு வந்து சொல்லியிருக்கிறார், சமாதியில் நான் இருக்கிறேன்னு சொல்கிறாரு, நீ போய் உடனே நட திறந்துங்கிறார். நம்ம வண்டலூரில் இருக்கிற கோவிலில் நட திறந்துக்கிட்டு இருக்கிறாரு. உடனே அவர் வந்து உள்ளே போயிட்டு சமாதியை தொட்டு பாருன்னு சொல்கிறேன். சமாதியை தொடராரு. போயிட்டு அதில் இருக்கிற வைப்ரேஷன் கடன்னு அடிக்குது. வைப்ரேஷன், இதய துடிப்பு அப்படியே அடிக்குது. அப்படியே எனக்கு அழறாரு, அப்படியே கதறி அழறாரு. என்ன நான் சொல்கிறேன், வைப்ரேஷன் ஜாஸ்தி இருக்குது, ரொம்ப அனல் அடிக்குதுன்னு சொல்கிறாரு. உடனடியாக நான் வந்து நண்பர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். எல்லாரும் அப்படியான்னு சொல்லிட்டு அதிசயிச்சு எல்லோரும் வராங்க. கிட்டத்தட்ட 500 பேர் கூட்டிட்டாங்க. அன்றைக்கி கூட்டிகிட்டு வந்து பார்க்குறாங்க. நம்ம நண்பர் இன்னொருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து கை வைக்கும்போது ஷாக் அடித்த மாதிரி கீழே வந்துட்டார், மயக்க அடித்து. இந்த மாதிரி மிராக்கள் தொடர்ச்சியாக இன்னும் அந்த பாபானுடைய இதய துடிப்பு, நம்முடைய அந்த வண்டலூர் வழித்துணை பாபானுடைய அந்த சமாதியிலே தொடர்ச்சியாக சில இடங்களில் பாபானுடைய பிள்ளைகளுக்கு விபூதி கொட்டுவார், சந்தனம் கொட்டுவார், எதையோ காமிச்சிட்டே இருப்பார். பாபானுடைய மிராக்கள், அவருடைய அற்புதங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம இடத்துல தொடர்ச்சியாக நடக்குதுன்னா நம்முடைய வண்டலூர் வழித்துணை பாபானுடைய அந்த சமாதியில் தான். வந்து பாருங்கள், வண்டலூர் வாருங்கள், பலியெல்லாம் மறப்பீர்கள். பாபா தரிசனம், பாப விமோச்சனம், வியாழன் தரிசனம், விடியல் நிதர்சனம். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். யூடியூப் உலகத்தில் பக்திக்கென்று இருக்கின்ற ஒரே ஒரு சேனல் கோபுரம் டிவி சேனல். இதில் வந்து பக்தி மட்டும் இல்லை, பல விஷயங்களை சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக நாயன்மார்களின் அருள் வரலாறு, ஷீரடி சாய்பாபா அவர்களின் வரலாறு, 12 ஆழ்வார்கள் பற்றிய தொகுப்பு, மகா பெரியவர் பற்றிய ஆய்வுகள், ஜோதிடம் ஒரு ஆய்வு, அப்புறம் ஆன்மீக அதிசயங்கள், இது அனைத்தும் ஒவ்வொரு நேரத்துலையும் வந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இந்த பிஸியான காலகட்டத்தில் நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா நமக்கு தேவை வந்து எதையும் கொண்டு போகிறதில்ல, கொண்டு போவது இறையருளை மட்டும்தான். இறையருளை கொண்டு போகணும்னா இதெல்லாம் பார்க்கணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இறைவன் நன்றி ஒரு அணுவும் அசையாது. ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் வந்து கோபுரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்திமயம்.